அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 471, 472 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோட சிஸ்டர் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருப்பாங்களா, அவங்களுடைய அந்த ட்ரூ ஸ்பிரிட் இருக்குல்ல, அது வந்து ஹாஃப் ஸ்டெப் டிரான்சனன்ட் லெவலில் இருந்திருக்கும். இந்த கிழமை என்ன பண்ணுது, ஹெவன்லி பவரை யூஸ் பண்ணி அடிக்குதுங்க. இவங்க 2 பேர் மோதுற சண்டை இவங்களை அஃபெக்ட் பண்ணுதோ இல்லையோ, சுற்றி இருக்கிறவங்கள நல்லா அஃபெக்ட் பண்ணுது. ஆனால் அந்த ஆளுடைய அட்டாக்கு இந்த பொண்ணை எதுவுமே பண்ணலையே, அவள் ஒன்றுமே ஆகாம தான் நின்றுட்டு இருக்கா. இந்த கிழமை இப்போ தான் ஒரு விஷயத்தை யோசிக்குது. நம்ம எம்பரர் இருக்கார்ல, அவர் இப்போ தான் வந்து ஹாஃப் ஸ்டெப் டிரான்சனன்ட் லெவலுக்கு ரீச் ஆனார். அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணால் எப்படி ஹாஃப் ஸ்டெப் டிரான்சனன்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட்டை வர வைக்க முடியும்? அப்போ அவங்க அப்பா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிரான்சனன்ட் லெவல் ரீச் ஆகிட்டாரு போல. இப்போ இவன் அந்த கிழவனை பார்த்து கேட்குறா, எனக்கு ஏதோ ஹெவன்லி பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன், எங்கே இப்போ கொடு பார்ப்போன்றா. இப்போ இந்த பொண்ணு அடிக்க ஆரம்பிக்கிறா. ஆனால் அவன் அதுலேருந்து தப்பிச்சுட்டு ஐ ஆஃப் ஹெவன்லி பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுறான். அது இவளுடைய அட்டாக் எல்லாத்தையும் தடுத்து விட்டுருமா. அந்தாலும் என்ன சொல்கிறான்னா, பார்க்குறேன் உனக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்குது பார்க்குறேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண, இவளுமே ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறா, அவனுக்கு பின்னாடி போய் அட்டாக் பண்ணுறா அந்த ஹெவன்லி ஃபினிக்ஸை வச்சு. இந்த மனுஷனுமே ஒரு ஷீல்டை போட்டு தடுத்துக்கிறாரு. ஆனால் அந்த ஷீல்டெல்லாம் தாண்டி போய் அதை அட்டாக் பண்ணுதுங்க. இவர் இந்த அட்டாக்கே வந்து தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காரு. இவன் என்ன பண்ணுறா, ஒரு கத்தியை உருவாக்கி அந்த பக்கத்துலேருந்து வேறு அடிக்க ஆரம்பிக்கிறா. இவர் வேறு வழியே இல்லாமல் ஹெவன்லி தண்டரை பயன்படுத்தி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் இந்த ப்ராசஸில் மனுஷன் பயங்கரமாக அடி வாங்கிடுறான். சரி, சண்டையை முடிச்சு வைப்போன்னு சொல்லிட்டு ஃபீனிக்ஸ் ஃபயரை வச்சு அடிக்கலான்னு பார்த்தா ஒரு பெல் ஷீல்டு மாதிரி வச்சுருக்காங்க. அதை போட்டு தடுத்துப்பானா. இது நார்மல் பெல் ஷீல்டு கிடையாதுங்க, இது கிட்டத்தட்ட ஒரு ஹெவன்லி வெப்பன். சார் சேஃபாக பெல்குள்ளே உட்காந்துக்கிட்டு டயலாக்லாம் பேசுகிறாருப்பா. நீ வந்து அதிகாரத்தை மதிக்கலை, நீ வந்து துரோகம் பண்ணிட்ட, இன்னைக்கு இந்த ஹெவன்லி பவரை வச்சு உன்னை என்ன பண்ணுறான் பாரு அப்படிங்கிறாங்க. இவன் அடித்த அடியில் அவளுக்கு பயங்கரமாக அடிப்படுது. எல்லாரும் பார்க்குறாங்க, ஐயோ என்னடா அவளுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த ஆள் ஒரு காஸ்மிக் இன்ஸ்பெக்டர். ஆக்சுவலாக இவங்கிட்ட இருக்கிற அந்த பெல்லுமே பார்த்தீங்கன்னா இம்பீரியல் வெப்பன்ஸை விட பவர்ஃபுல். இங்கே நடக்கிறத பார்த்து யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, எதிரிங்க எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம்பா. காஸ்மிக் இன்ஸ்பெக்டரே இங்கே இருக்காரு, கார்டியனால் என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக பேசுகிறானுங்க. இப்போ அந்த காஸ்மிக் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறான், ஒரு டெக்னிக் பயன்படுத்துகிறாங்க. இது என்ன பண்ணோம், ஒருத்தரோட உடம்புல இருக்கக்கூடிய சோலை வந்து வெளியில் எடுத்துரும். நம்ம ஹீரோவே பதறி போகிறானா பார்த்துக்கோங்க. டிராகன் பார்க்குது, ஐயோ இது சோல் சீஷர், எல்லாருமே ஜேட் போங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ளே அமுச்சு விட்டுடுச்சு. இந்த பொண்ணுமே பார்க்குறா, அப்படிலாம் நீ என்ன ஒன்றும் பண்ணிட முடியாது சொல்லிட்டு அவளோட பிளட் லைன் பவரை பேர்ன் பண்ணி அவங்க அப்பாவோடைய ட்ரூ ஸ்பிரிட்டை அங்கே வர வைக்கிறாப்பா. அந்த மனுஷன் வந்தோடனே ஒரு அடி தான் அடிக்கிறாரு. அவன் எங்கேயோ போய் விழுந்துருவானா. என் பசங்க மேலே கை வைக்கிற தகுதி இங்கே யாருக்குமே கிடையாதுரா அப்படிங்கிறாரு. சுற்றி இருக்கவங்களாம் அதிர்ந்து போகிறானுங்க. ஏன்னா அந்த ஆள் ஹாஃப் ஸ்டெப் டிரான்சனன்ட் லெவலில் இருந்தான், ஒரே அடியில் டிஃபீட் ஆகிட்டான். நம்ம மக்கள் எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷங்க. அடடா ஓல்டு மாஸ்டர் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பறவை பார்க்குது. உடனே நம்ம டிராகன் ஃபிஷ்ஷு, அடடா நான் பெரிய ஆளை தான் பிடிச்சிருக்கேனா அப்படிங்கிற மாதிரி பேசுதுங்க. கமாண்டர் சாவு கூட இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு, இதுதான் எம்பரருடைய உண்மையான பவரா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாருங்க. அந்த ஆளால் ஏற்றுக்கவே முடியல காஸ்மிக் இன்ஸ்பெக்டரால். நீ எப்படி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க முடியும், அப்படின்னு பவர்ஃபுல்லாக இருந்தால் நீ எப்படி அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறான். அந்த ஸ்பிரிட் அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க, இதை முடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவன் கதையை முடிச்சு விடலாம் அப்படின்னு பார்க்குது. ஆனால் கரெக்டாக அந்த சமயத்தில் யாரோ உள்ளுக்குள்ளே குறுக்கிட்டுறாங்க. யாரான்னு பார்த்தா யூனிவர்ஸ் வில்லு. இந்த யூனிவர்ஸ் வில் வந்ததுனால சார் தப்பிச்சாரு, இல்லைனா முடிச்சு விட்ருப்பாங்க. யூனிவர்ஸ் வில் என்ன பண்ணுது, நீ வந்து எல்லாத்தையும் மீறி இங்கே வந்து சண்டை போட்டிருக்க அப்படிங்குது. ஏன்னா ஆக்சுவலி ரூல்ஸ் படி பார்த்தா இவ உள்ளுக்குள்ளே வரக்கூடாது. ஸோ அந்த யூனிவர்ஸ் வில் என்ன பண்ணுது, இவளுக்கான ஒரு தண்டனையை கொடுத்து இவளை அங்கேருந்து கொண்டு போயிடுச்சுங்க. நம்ம ஹீரோவில் ஒன்றுமே பண்ண முடியாது. யூனிவர்ஸ் வில் எது அவனால் என்ன பண்ண முடியும். நம்ம டிராகன் என்ன சொல்லுது, இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, நீ வந்து டிரான்சனன்ட் லெவலில் ரீச் பண்ணணும் அப்படிங்குது. அது மட்டும் இல்லாமல் டிராகன் என்ன சொல்லுது, உங்கள் அப்பாவால் இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுதுங்க. இவனுக்கு என்னன்னா, அவங்க அப்பா ஒரு இடத்துல இப்போ ட்ராப் ஆகிருக்காரு. இதில் அந்த பசங்க வேற ஒரு மாதிரி சோகத்துக்கு போயிடுச்சுங்க. ஐயோ இந்த மாதிரி வந்து ஆன்ட்டியை பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு முழிக்குது. கமாண்டர் சாவா என்ன சொல்கிறாரு, யூனிவர்ஸ் வில்லே தலையிட்டுடுச்சு, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, இங்கேருந்து நம்ம போனால் கூட எங்கேன்னு போய் தேடுறது, எல்லாமே வேஸ்ட்டு தான் அப்படிங்கிறாருங்க. இப்போ எதிரிங்கெல்லாம் பார்க்குறானுங்க, அவங்களுக்கு கொண்டாட்டம். ஹேய் உங்களை காப்பாற்ற வந்த ஆளே போயிடுச்சு, என்னையா பண்ண போகிறீங்க, யார் உங்களை காப்பாற்ற போகிறது, டேய் எல்லாரும் போங்கடா, பிடிங்கடா, அடித்து உடைங்கடா அப்படிங்கிறானுங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து எதிர்த்து சண்டை போடலாம் ரெடியாக தான் இருக்கான்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் வேற யாரோ குறுக்கிடுவாங்களா. இப்போ யாரா வந்திருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு பொண்ணை யூனிவர்ஸ் வில் கொண்டு போச்சுல்ல, அந்த பொண்ணுடைய அம்மா, லிட்டரலாக சொல்லணும்னா நம்ம ஹீரோவுக்கு சித்தி. இந்த லேடியுமே பார்த்தீங்கன்னா கார்டியன் தான். அதான் அந்த கிழமை சொல்லுது, நீ ஒரு கார்டியன், நீயுமே வந்து பிரச்சனை பண்ண போறியா அப்படின்னு கேட்குது. அவங்க பார்க்குறாங்க, கார்டியனா, டேய் 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து கார்டியன்ஸ்லேருந்து வெளில வந்துட்டேன், இப்போ நான் கார்டியன்லாம் கிடையாது, ஒரே ஒரு டைட்டில் தான், நான் வந்து எம்பரர் கு தியன்மிங்கோடைய மனைவி அப்படிங்கிறாங்கப்பா. அவங்க அந்த இம்பீரியல் கோர்ட் மேலே சரியான காண்டில் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏண்டா என்னுடைய புருஷனை நீ வந்து ஆம்புஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவருடைய பசங்களையும் நீ வந்து கொல்லலாம் ட்ரை பண்ணுறீங்களா,
உங்களுக்குலாம் நான் மதிக்கெட்டு போச்சா? இம்பீரியல் பேலஸை சும்மா விட மாட்டேனான்னு சொல்லிட்டு வெளுத்து வாங்குறாங்க. அவனுங்க கத்துறானுங்க, இன்ஸ்பெக்டர் எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிறானுங்க. அந்த மனுஷன் மறுபடியுமே அந்த ஹெவன்லி பெல்லை பயன்படுத்தலான்னு பார்க்குறாங்க. ஆனால் பின்னாடி இருந்து இன்னொருத்தவங்க அட்டாக் பண்ணுறாங்க. இவங்க யார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல. இவங்கள பார்த்தோன்னே கிழவனுக்கு சரியான கோவம் வந்துச்சு. என்ன இங்கே அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கத்துது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வந்து ஒரு காஸ்மிக் இன்ஸ்பெக்டர், ஆனால் நீ என்ன பண்ண, தேவையே இல்லாமல் காமன் பீப்புளோட பிரச்சனைக்குள்ளே போயிருக்க, இதுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும், எங்கடா இருக்கீங்க அட்ஜுடிகேட்டர்ஸ்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே வானத்துலேருந்து ஒருத்தன் வராங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, அவள் வந்து கார்டியன்லேருந்து வெளியில் வந்து 2 லட்சம் வருஷம் ஆச்சு, ஆனாலுமே நீங்கள் என்ன பண்ணீங்க, 3000 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறத கொடுத்தீங்க. இப்போ இந்த மனுஷன் சம்பந்தமே இல்லாமல் வேற ஒருத்தருக்காக உள்ளுக்குள்ள வந்து சண்டை போடுறான். ஸோ இதுக்கான பனிஷ்மெண்ட்டை நீங்கள் தான் கொடுக்கணும், நீதி நீங்கள் தான் வாங்கி தரணும் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அந்த கிழமை வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேதுங்க. அவ சொல்கிறதெல்லாம் கேட்காத, நீ ஒரு பக்கம் கதையை மட்டும் கேட்காத அப்படிங்கிற மாதிரி கத்துது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு, அவள் கிளான்லேருந்து வெளில போனதை நான் உலகத்துக்கே ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டேன், உனக்கு தெரிலனா நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, இவன் என்ன தான் தப்பு பண்ணியிருந்தா கூட இவன் யூனிவர்ஸோடைய நன்மைக்கு தான் ஓரளவுக்கு பண்ணான். ஸோ இது இவனுடைய முதல் தப்பு அப்படிங்கிறதுனால இவங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 2 பொருள், ஒன்று மிரர், இன்னொன்று வந்து அந்த பெல்லு, 2த்தையும் நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம், 9000 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் திரும்ப கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இந்த ஆளுக்குமே வேறு வழி கிடையாது, 2த்தையும் கொடுத்துட்டான். பட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பெல் வந்து எங்கள் கிளானை சேர்ந்தது, எங்ககிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டாங்க. தண்டனைலாம் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சாச்சுங்க. இவர் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு, இங்கே பாருமா, மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு, ஸோ உன் புருஷனுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிறாரு. இவங்களுக்கு சரியான கோவம். ஏயா, என் புருஷன் இதுக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட ஏலியன்ஸ் கூட சண்டை போட்டு அவங்க எல்லாரையும் டிஃபீட் பண்ணி எவ்வளோ உயிர்களை காப்பாற்றிருக்காரு, இந்த யூனிவர்ஸ்க்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த இம்பீரியல் கோர்ட் என்ன பண்ணுச்சு, அவரை கொல்லணும்னு சொல்லிட்டு கங்கனை கட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. அவனுங்கெல்லாம் சும்மா விடலாமா, இன்னைக்கு ஒருத்தனை நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் மாட்டுறவங்க எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்கப்பா. இப்போ சண்டை போட்டுட்டே இருக்கும்போது இந்த தேனி இருந்தால அவர் உள்ளுக்குள்ளே வருவாரா, வந்து உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இம்பீரியல் கோர்ட்டை எதிர்ப்பியா, என்னோட பிரதர் திரும்ப வந்தோடனே உங்கள் இனத்தையும் அழிச்சிருவானே, பயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவங்க என்ன சொல்கிறாங்க, டேய் எல்லாரையும் முடிச்சுட்டு கடைசியாக உங்ககிட்ட தான்டா வரேன், கவலைப்படாத, உன்னையும் முடிச்சுட்டு அடுத்து உன் பிரதர்கிட்ட தான் போக போகிறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே போயிட்டாங்க. பாயப்புல வாயை வச்சுட்டு சும்மா இருந்ததா கூட உயிரோடு இருந்திருப்பான் போலங்க. அங்கே போன உடனே யாரையுமே விடலங்க, அவங்க எல்லாருமே போட்டு தள்ளிட்டாங்க, தேனி கூட காலி. அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாரையும் முடிச்சு விட்டு இந்த யூனிவர்ஸில் இம்பீரியல் கோட்டை இனிமேல் கிடையாதுரா அப்படிங்கிறாங்க. இந்த பசங்களாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்னடா ஆன்ட்டியோட அம்மா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனாலும் யூனிவர்ஸ் வெளில ஆன்ட்டியை தூக்கிட்டு போயிடுச்சுல, அந்த ஒரு வருத்தம் இருக்குது பசங்களுக்கு. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், அதெல்லாம் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் ஆன்ட்டியை தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வருவேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.